ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம பேசும்போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீ என்ன கொடுத்தாலும் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? என்ன சொன்னாலும் கேட்பேன், என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன், நீ என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், இந்த மாதிரி சொல்லுவோம். என்ன சொன்னாலும், என்ன கேட்டாலும், என்ன கொடுத்தாலும் இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் எவர் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நோ மேட்டர் வாட் யூஸ் பண்ணி சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஸோ நான் கேட்பேன் அப்படிங்கிறத ஐ வில் லிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் லிசன். ஸோ என்ன சொன்னாலும் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லியிருக்கோம்? வாட் எவர்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாட் எவர் யூ சே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஸோ நான் கேட்பேன் அப்படிங்கிறத ஐ வில் லிசன். என்ன சொன்னாலும் அப்படிங்கிறத நம்ம வாட் எவர் யூஸ் பண்ணியிருக்கோம், யூ சே அப்படின்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் இப்படியும் சொல்லுவோம். நோ மேட்டர் வாட், நோ மேட்டர் வாட் யூ சே ஐ வில் லிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீ என்ன சொன்னாலும் அப்படிங்கிறத நோ மேட்ரு வாட் யூ சே, நான் கேட்பேன் அப்படிங்கிறத ஐ வில் லிசன். புரிஞ்சுதுங்களா இந்த எக்ஸாம்பிள்? ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நோ மேட்ரு வாட் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வாட் எவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஐ வில் லிசன் வாட் எவர் யூ சே. ஆர்எல்ஸ் நோ மேட்டர் வாட் யூஸ் பண்ணி நோ மேட்டர் வாட் யூ சே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிறத ஐ வில் லிசன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படியும் சொல்லுவோம். இங்கே வாட் எவர் நம்ம செகண்ட் சென்டென்ஸாக ஃபஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் எவர் யூ சே யூஸ் பண்ணியும் சொல்லுவோம். வாட் எவர் யூ சே ஐ வில் லிசன். நீ என்ன சொன்னாலும் சரி, ஐ வில் லிசன் அப்படின்னா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி தான் சென்டென்சஸ் நம்ம சொல்லணும். வாட் எவர் யூஸ் பண்ணி, நோ மேட்டர் வாட் யூஸ் பண்ணி. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா? ஸோ இதை 2ஐயும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஸோ இதில் 2 நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத ஐ won't யூஸ் பண்ணுவோம். அதாவது வில் நாட் அப்படிங்கிறது தான் won'tன்னு சொல்கிறோம். ஐ won't லிசன் டு யூ. ஐ won't லிசன். ஸோ இதில் நம்ம நீ என்ன சொன்னாலும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் டு வாட் எவர் யூ சே. முன்னாடி சொன்னோம் டு எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம பின்னாடி அதாவது செகண்ட் சென்டென்ஸாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம டு யூஸ் பண்ணோம். ஐ won't லிசன் டு வாட் எவர் யூ சே. அதாவது யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்னாலும். ஐ won't லிசன் டு யூ வாட் எவர் யூ சே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ won't லிசன் டு யூ வாட் எவர் யூ சே அப்படிங்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா. ஸோ இதில் கொஷின் அப்படிங்கும் போது நீ கேட்பியா. ஸோ இது ஃப்யூச்சர். வில் யூ லிசன் டு வாட் எவர் ஐ சே அப்படின்னு சொல்லுவோம். டு வாட் எவர் ஐ சே. புரிஞ்சுதுங்களா? நீ என்ன சொன்னாலும் கேட்பியா. வில் யூ லிசன் அப்படின்னா நீ கேட்பியா. டு வாட் எவர் ஐ சே, நான் என்ன சொன்னாலும். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஐ won't லிசன் டு வாட் எவர் யூ சே. ஸோ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா. வில் யூ லிசன், நீ கேட்பியா. டு வாட் எவர் ஐ சே, நான் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டாயா. ஸோ இதை எப்படி கேட்கலாம்? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டாயா. ஸோ முன்னாடி அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸாக பார்த்தோம். இதில்
ஓன்ட் யூ லிசன் சொல்வோம். ஏன்னா நீ கேட்க மாட்டாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓன்ட் யூ லிசன் டு வாட் எவர் ஐ சே. வாட் எவர் ஐ சே அப்படின்னா என்ன? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறது. முன்னாடி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா அப்படின்னு கேட்டோம் இல்லையா. ஸோ அதை வில் யூ லிசன் டு வாட் எவர் ஐ சே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கேட்க மாட்டாயா அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஓன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓன்ட் யூ லிசன் டு வாட் எவர் ஐ சே அப்படின்னு சொல்கிறது. இங்கே நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஸோ நான் செய்வேன் அப்படிங்கிறத எப்படி சொல்வோம்? ஐ வில் செய்வேன் அப்படிங்கிறத என்ன சொல்வோம்? டூ. வாட் எவர் யூ சே. யூ சே அப்படின்னா என்ன? நீ என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்கிறது. இதுவே இன்னொரு டைப்பில் எப்படி சொல்லலாம்? நோ மேட்ரு வாட் அப்படின்னு யூஸ் பண்ணி எப்படி சொல்லுவோம்? நோ மேட்ரு வாட் அப்படி யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம்னா, நோ மேட்ரு வாட் யூ சே, நீ என்ன சொன்னாலும் ஐ வில் டூ, நான் செய்வேன். ஸோ நோ மேட்ரு வாட் யூ சே ஐ வில் டூ அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது, அவன் என்ன கொடுத்தாலும் நீ வாங்க. அதாவது அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று, அவன் என்ன கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது பாசிட்டிவ் டைப், இது நெகட்டிவ் டைப். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன். ஸோ நான் வாங்குவேன் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம்? ஐ வில் பைன்னு சொல்லலாம். ஐ வில் பை என்ன கொடுத்தாலும். ஸோ வாட் எவர் ஹீ கேவ்ஸ். அதாவது ஹீ கேவ்ஸ் அப்படின்னா அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன். ஸோ நான் வாங்குவேன் அப்படிங்கிறத ஐ வில் பை என்ன கொடுத்தாலும் வாட் எவர் ஹீ கிவ்ஸ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு, அவன் என்ன கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது. ஸோ இது நெகட்டிவ் டைப் இல்லையா. முன்னாடி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது. வாங்கக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம ஷுடன்ட் யூஸ் பண்ணணும். ஷுடன்ட்னா என்ன? வாங்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம ஷுடன்ட் யூஸ் பண்ணுவோம். ஷுடன்ட் பைனா வாங்கக்கூடாது. வாட் எவர் ஹீ கேவ்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஏன் நம்ம இங்கே அதாவது வேர்ப் கூட எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதனால் எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? இங்கேயும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். ஷுடன்ட் பை வாட் எவர் ஹி கிவ்ஸ். அவன் என்ன கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது. இல்லை உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் வாங்கு அப்படின்னு சொல்கிறத பை. வாங்கு அப்படிங்கிறத நம்ம பை சொல்லுவோம். வாட் எவர் யூ வாண்ட். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னா என்ன தெரியுமோ அதை என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கோ. என்ன தேவைப்படுதோ வாங்கிக்கோ. உனக்கு என்ன தேவைப்படுதோ வாட் எவர் யூ வாண்ட் வாங்கு அப்படிங்கிறத பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, உனக்கு என்ன தெரியுமோ என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? டெல் மீன்னு சொல்லுவோம். என்ன தெரியுமோ. ஸோ வாட் எவர் யூ நோ. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெல் மீ வாட் எவர் யூ நோ அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு. ஸோ என்ன தேவையோ, என்ன வேணுமோ, என்ன தெரியுமோ எல்லாத்துலேயுமே நம்ம வாட் எவர் யூஸ் பண்ணி என்ன சொல்ல வரோங்கிறத சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பாய்.